Good morning, champion. நம்ம கூட technical champion இருக்காரு. Please introduce yourself. My name is Kadirvel from Coimbatore Institute of Technology. So கதிர்வேல் வந்து CIT கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்காரு. ஸோ நம்மக்கிட்ட ஒரு பெரிய பைப் இருக்கு, அதோட டயமீட்டர் டி. சின்ன பைப் எத்தனை n நம்பர் ஆஃப் பைப் இருக்கு, அதோட டயமீட்டர் ஸ்மால் டி. என்ன கொடுத்துட்டாங்கன்னா இதுல என்ன டிஸ்சார்ஜ் இருக்கோ அதே தான் இங்கேயும் வரணும்ட்டாங்க. அப்ப இந்த பைப்ல ஓடுற டிஸ்சார்ஜ் கியூனா நமக்கு இந்த பைப்ல ஓடுற டிஸ்சார்ஜ் வந்து Q/N அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இங்க Q, இங்க Q/N. நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ கேபிட்டல் டயமீட்டர் டில Q, ஸ்மால் டயமீட்டர் இதுல வந்து Q/N அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ கேபிட்டல் டயமீட்டர் டிஸ்சார்ஜ் பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு தெரியும், நமக்கு முக்கியமான Q இஸ் ப்ரொபோர்ஷனல் டு D ஸ்கொயர். Q ஸ்கொயர் இஸ் D பவர் 5 தெரியும். இப்போ நமக்கு இதுன்னு தெரிஞ்சுக்கிறோம், D இஸ் ப்ரொபோர்ஷனல் டு Q டு த பவர் ஆஃப் 2/5 அப்படின்னு தெரியும். இப்போ ஆனால் இந்த ஸ்மால் டி வந்து Q/N பவர் 2/5. இந்த Q/N பவர் 2/5 ரெண்டுத்தையும் ரேஷியோ போட்டோம்னா D/D ஈக்குவல் டு 1/N டு த பவர் ஆஃப் 2/5 அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதுல வந்து ஸ்மால் டயமீட்டர் வேணும்னா கேபிட்டல் D/N டு த பவர் ஆஃப் 2/5 தான் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது. ஸோ இதுல என்ன புரிஞ்சுது நீங்க சொல்லுங்களேன் கொஞ்சம். சார் ஒரு பைப் இருக்கு, அதோட டயாமீட்டர் டி. ஒரு பைப் இருக்கு, அது டயமீட்டர் கேபிட்டல் டி. இப்போ வந்து அதே மாதிரி அந்த அந்த பைப்ல உள்ள டிஸ்சார்ஜ் வந்து கியூன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே டிஸ்சார்ஜ் வரணும்னா இதுல எத்தனை அதாவது இதே டிஸ்சார்ஜ் வேணும், n நம்பர் ஆஃப் பைப்ஸ் நம்ம யூஸ் பண்ண போறோம். இதுல 3 தான் படத்தை காட்டியிருக்கேன், ஆனா n பைப் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுல வந்து கியூன்னு சொல்லலாம். அப்போ இந்த பைப்ல டிஸ்சார்ஜ் என்னன்னா Q/N ஏன்னு தெரிஞ்சுக்கலாம். நமக்கு ரிலேஷன் படி பாத்தீங்கன்னா Q square is directly proportional to D power 5. இது வந்து நம்ம டார்சி வெய்ஸ்பெக் ஃபார்முலா தான் கொண்டு வந்தோம். Q square proportional to D power 5. So அதனால capital D is proportional to Q power 2/5. small d is proportional to Q/N power 2/5. So ரெண்டுத்தையும் வகுத்தோம்னா we can get D equal to D by capital D by N power 2/5. இது ஒரு புரிதலுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஒரு பைப்பு 100 mm டயா யூஸ் பண்றோம். நம்ம அதே 2 பைப் இருந்ததுன்னா 76 mm யூஸ் பண்ணலாம் தெரிஞ்சுக்கலாம். 5 பைப்னா 53 mm, 10 பைப்னா 40 mm யூஸ் பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ எத்தனை பைப் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி டயா வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லை வந்து பர்டிகுலர் எனக்கு 50 mm டயா தான் இருக்கு வச்சுங்களேன், we can find out the number of pipe or the pipe தேவை. ஸோ டயா தெரிஞ்சதுன்னா, டயா ஸ்மால் டி தெரிஞ்சதுன்னா நமக்கு n கண்டுபிடிக்கலாம். இல்லை n தெரிஞ்சதுன்னா ஸ்மால் டியும் கண்டுபிடிக்கலாம். ஸோ இதான் இந்த ஃபார்முலாவோட நமக்கு. தேங்க்யூ சார்.